கதிரோனே ஆறு மலை வேலனே ஓ முருகா காலை கதிரோனே ஆறு மலை வேலனே உன் மலர்களிலே உன் முகம் கண்டேன் அந்த மலர் முகம் கண்டு மயங்கி நின்றேன் உன் மலர்களிலே உன் முகம் கண்டேன் அந்த மலர் முகம் கண்டு மயங்கி நின்றேன் முருகா காலை கதிரோனே ஆறு மலை வேலனே ஓ முருகா காலை கதிரோனே ஆறு மலை வேலனே பூங்காவடி நான் கொண்டு ஆடி வந்தேன் ஓ முருகையா பூங்காவடி நான் கொண்டு ஆடி வந்தேன் ஓ முருகையா தென் பழனிக்கு சொல்வடித்து பாடி நின்றேன் வள்ளி குரத்தி கண்டு வலம் வந்து வணங்கி நின்றேன் முருகையா ஆறு படை வேலையா முருகா காலை கதிரோனே ஆறு மலை வேலனே ஓ முருகா காலை கதிரோனே ஆறு மலை வேலனே மதிப்புக்குரிய சரவண பவா அவர்களுக்கும் அமெரிக்கர்களின் இயக்குநராக இருந்து சேவையாற்றக்கூடிய அருள் தந்தை அன்புராசா அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து விருந்தினர்களுக்கும்
என் அருமை சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக ஈழத்து தமிழர்கள், வடக்கு கிழக்கு தமிழர்கள் கல்வியை அடிப்படையாக வைத்துக் கொண்டு தங்களுடைய வாழ்வை கட்டி எழுப்பியவர்களாக இருக்கின்றார்கள். இந்த கல்விக்காகவே நாங்கள் பல்வேறு இழப்புகளையும் உயிர் தியாகங்களையும் செய்தவர்களாக இருக்கின்றோம். இன்றைய நிகழ்வுக்காக பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கும் குறிச்சி அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கும் அருட்தந்தை பாதிரியார் அவர்களுக்கும் மற்றும் பொருள் அமைப்பின் இயக்குநர்கள், ஊழியர்கள், அதனைத் தொடர்ந்து சேவை பவுண்டேஷனில் கடமை புரியும் ஊழியர்கள், இயக்குனர், இந்த விழாவை சிறப்பிக்கும் மனமாக கடந்து வந்திருக்கும் பெற்றோர்கள், தாய்மார்கள், சிறு குழந்தைகள், உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களுடைய தாவற்றும். அது மாத்திரமில்லாமல் என் சகோதரர்களாக இருக்கும் மாற்று திறனாளிகளாக இருக்கும் என் சகோதரருக்கும் இந்த வேளையிலே காலை வணக்கமும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படியாக ஒரு நிகழ்வு நாங்கள் அநேகமான வைபவங்களுக்கு கடந்து செல்வதில்லை. திருமணங்கள் மற்றும் பிறந்த நாள் வைபவங்கள், கலை விழாக்கள், அவை எல்லாவற்றையும் பார்க்க எல்லோருக்கும் வணக்கம். முதற்கண்ணின் குருஜியின் பாதங்களை தொட்டு அவரின் ஆசீர்வாதத்துடன் இந்த சிறு உரையை நான் நடத்துகிறேன். குருஜி அவர் யார், அவர் எங்கிருந்து வந்தார், எப்படி வந்தார் என்று உங்களுக்கு தெரியாது இருக்கலாம். குருஜி மற்றும் குருஜி எல்லாருக்கும் இறைரூபத்தில் தன் அன்பு கருத்தால், அன்பு தழுவதால் ஆறுதல் கூறி எல்லாரையும் அழைத்து அவர்களுக்கு தேவையானவற்றை அமைதியான முறையில் ஆத்மாத்மாக இறைவனை வேண்டி வழங்கி கொண்டிருக்கிறார். குருஜி பாலக்காட்டு கிருஷ்ணபுரம், ஸ்ரீ கிருஷ்ணபுரம் இடத்தில் பிறந்து வளர்ந்து தன் சிறு வயதிலேயே பல தொண்டுகளாக்கி தெய்வ சங்கல்பத்துடன் ஸ்ரீ முருகப்பெருமானின் அருள் கொண்டு எல்லாம் அன்புமயம், எல்லாம் சிவமயம் என்று கூறி அனைவருக்கும் தேவையானதை தாண்டி முன்னின்று வழங்கி வருகின்றார். அவர் கேரள மாநிலத்தில் இருந்தாலும் நம் மீது கொண்ட அன்பால், ஈழ மக்கள் மீது கொண்ட அன்பால் ஒவ்வொரு வருடமும் இலங்கை வாழ் மக்களுக்காக தான் இறங்கி வந்து தன்னால் இயன்றளவு உதவிகளை வழங்கி ஆசிரியை வழங்கி வருகின்றனர். இவ்வருடம் நாம் செய்த பாக்கியம் குருஜி. இப்படிப்பட்ட காலங்களை கடந்து வந்த நாங்கள் சுவாமிஜியை ஒருபோதும் கண்டது கிடையாது. ஆனால் இன்று உங்களை எங்கள் மத்தியில் காண்கிறோம். இது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான தருணம். இதற்கு முன்னதாக சுவாமிஜி காணக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்திருந்தால் அது எங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியமாக இருந்திருக்கும் என்பதை நாங்கள் அனைவரும் தற்போது உணர்கின்றோம். சுவாமிஜியின் பெருமதி மிக்க இந்த நேரத்தில் இந்தியாவிலிருந்து எங்களுக்காக ஆசீர்வாதத்தையும் உதவிகளையும் வழங்கும் நோக்கோடு வந்துள்ள உங்களை பெருமை பாராட்டுவதோடு எங்களது மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சுவாமிஜி, நீங்கள் எங்கள் மத்தியில் இருப்பது என்பது எங்களுக்கு கிடைத்த அதிர்ஷ்டமாகவே எண்ணுகின்றோம். உலகத்தின் இருளின் கருமையில் இருந்த நாங்கள் இந்த வெளிச்சத்தை காண்கின்றோம். சுவாமி, நீங்கள் எங்களுக்கு கொடுத்த நம்பிக்கையும் ஆசீர்வாதமும் எங்களுக்கு யாரும் ஒருவர் இருக்கின்றார் என்பதை உணர்த்தியுள்ளது. சுவாமி, தங்களது அருள் கரங்களினால் எம்மை தாங்கி கைவிடாது நடத்தி செல்லுங்கள். உங்களுக்கு நாங்கள் பிரார்த்தனை செய்வதோடு நினைவு சின்னம் வழங்கி கௌரவித்து வைக்க இருக்கிறார்கள். எமது கலை கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வண்ணம் வடமாகாணத்தின் செயற்பாடுகளை கௌரவி வழங்கி கொண்டிருக்கின்ற ஓவியா அவர்களுக்குரிய கௌரவம் வழங்கி உங்கள் கரவசத்தை உன்னை சுற்றி இருக்கிற கஷ்ட துன்பங்களோடு இருக்கிறவங்களுக்கு உள்ளூர் உணர்விலிருந்து ஒரு பங்கு கொடுக்க வேண்டியது கலியுகம்.
அப்படிதான் நம்ம கடவுளை அடையலாம். நிறைய மக்கள் சொல்லுவாங்க, தியானம் பண்ணணும், கடவுளை போயிடலாம், அப்படி போயிடலாம், அப்படி போயிடலாம். தர்மத்தில் தான் கடவுளை அடையலாம். அதான் சத்தியம். எல்லா வேதமும் அதான் சொல்லியிருக்கு, குரான்லையும் அதான் சொல்லியிருக்கு, பைபிள்லையும் அதான் சொல்லியிருக்கு, பகவத்கீதாவிலையும் அதான் சொல்லியிருக்கு. எங்க தர்மம் இருக்கும் அங்க நான் இருக்கிறேன், எங்க சத்தியம் இருக்கும் அங்க நான் வாழ்கின்றேன். இதான் எல்லா வேதங்களும் சொல்லியிருக்கு. அப்படி இருக்கின்ற அந்த வேதத்தை எல்லாம் வழங்கி வாழ்கின்ற நம்ம அப்படிதான் இருக்கணும். காலத்தோடு இருக்கின்ற விளக்கு ரொம்ப பத்திரமா பிடிச்சு கொள்ளலாம். நம்ம கஷ்டப்பட்டுட்டாங்க. அப்படியான கஷ்ட துன்பங்கள் எல்லாம் இனிமேல் எங்கேயும் வரக்கூடாது. யாருக்கும் அப்படியான நிலைமையெல்லாம் அனுபவிக்க வேண்டிய நிலைமை வரக்கூடாது. அதையெல்லாம் ஆத்மார்த்தமாக சங்கல்பம் பண்ணிதான் இந்த மாதிரி பிரார்த்தனைகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஓம் சரவணம் பவா. கையில் வச்சிருக்கின்ற விளக்கு கொஞ்சம் தூக்கி பிடிங்க. எல்லாரும் நல்லா சங்கல்பம் பண்ணுவோம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. நீங்களெல்லாம் நல்லா நினைச்சுக்கோங்க. எந்த சமய வழிபாடுகளோட நம்ம இருக்கிறோமோ அந்த தேவதையை நினைச்சுக்கோங்க. எந்த சமய சங்கல்பங்களோட நம்ம இருக்கின்றோமோ அதை நினைச்சுக்கோங்க. அதுவே நம்மளுக்கு குரு. தேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. வைஷ்ணவம் இந்த மண்ணிலே நிறைவாக இருக்கணும். வைஷ்ணவம் இனி உன் உருவமே உனக்கு வைஷ்ணவம், உன் உள்ளமை உனக்கு சைவம், நீ வாழ்கின்ற உலகம் உனக்கு பிரம்மம். அதனால வைஷ்ணவம் நம்ம உடம்புக்கு நிறைய பாதிப்பு. நமஹா ஓமாய நமஹா ஓம்யாய நமஹா ஓம்யாய நமஹா ஓம்யேஷவாய நமஹா ஓம்யாய நமஹா ஓம்யாய நமஹா ஓம்யாய நமஹா ஓம்யாய நமஹா ஓம்யாய நமஹா ஓம்யாமலே நமஹா வாசுதேவாய நமஹா சர்வயோகாய நமஹா ராஜனாய நமஹா ஓம்யாய நமஹா தேவாதித்யாய நமஹா. இப்போது நம்மளுடைய இந்த கூட்ட பிரார்த்தனை நிறைவாக நடந்திருக்கின்றது. சுவாமிஜியோட சந்தர்ப்பம். இந்த மண்ணில் நிறைய கூட்ட பிரார்த்தனைகள் நடக்கணும். இந்த மண்ணில் நிறைய நன்மைகள் நடக்கணும். அழைத்தப்படுத்தி கொடுத்திருக்கின்றார். நம்ம தூய்மையாக இருக்கின்றது அந்தரிக்ஷம். அதுவே நல்ல சுபலட்சணம். இப்போ அந்த விளக்கை நம்மளே திரிச்சு பிரார்த்தனைகள் பண்ணிட்டோம். ஏழு விளக்கு நம்ம இறக்கி வைக்கணும். மெதுவாக அந்த திரி அந்த விளக்குக்குள்ளே இறக்கி வச்சுடுவோம். நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு அதை ஊதி அடைக்கக்கூடாது, கையில் அடித்து அடைக்கக்கூடாது. மெதுவாக அந்த திரியை பின்னுக்கு இழுத்துட்டு அந்த எண்ணெயில் அப்படியே இறக்கி வச்சுடுவோம். விளக்கு அடித்து அடைக்கக்கூடாது, வாயால் ஊதி அடைக்கக்கூடாது. மெதுவாக அந்த திரி பின்னுக்கு இழுத்துட்டு அப்படி இறக்கி வச்சுடுவோம். அப்புறம் மோதிர வெள்ளினால் அந்த எண்ணெய் தொட்டுட்டு காதுக்கு பின்னாடி கொஞ்சம் தடவி விடுவோம். அப்புறம் சில நம்மளுடைய மூர்த்தாவில் கொஞ்சம் தடவி கொள்ளுங்க, கண்ணின் பிடிகத்தில் தடவி கொள்ளுங்க, தொண்டையில் தடவி கொள்ளுங்க. கொஞ்சம் எடுத்து அப்படியே மூக்கில் ஸ்மெல் பண்ணிக்குவோம். அந்த வாசம் நம்ம எடுத்துக்குவோம். உங்களுக்கு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்குவோம்.
அது நம்மளுடைய பஞ்சேந்திரியம், ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் இவையெல்லாம் நல்லா வேகமாக வேலை செய்ய வைக்கணும். அதுக்கு அது ஒரு அமர்தான். ஓம் சரவண பவா. இது சேவை செய்கிற மக்கள் அந்த விளக்கு சீக்கிரமாக அவங்கள்ட்ட இருந்து போய் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த புத்தகம் எல்லாம் கிடைக்கும். நீங்கள் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டில் கொண்டு போயிட்டு வசதி இருக்கிற நேரத்தில் படிச்சுக்கலாம். உங்களுக்கு அதை உங்களுக்கு கொடுப்பாங்க. முதல்லையே கொடுத்துருக்கணும். கொஞ்சம் மக்களுக்கு கிடைக்கைகளை போல இருக்கு. சீக்கிரம் அவங்களுக்கு சமைச்சு சொன்னது என்னென்னா உழைப்பு வச்சுட்டு ஒத்துழைப்போட மக்களுக்கு கொண்டு செய்யணும். உழைப்பு வச்சுட்டு உழைப்பு இருக்கணும், அப்புறம் உழைப்பு இருக்கணும், மக்களுக்கு தொண்டு செய்யணும். இதான் சாமி சொல்ல வேணும். அதன் படியே இன்னைக்கு நிறைய மக்கள் உங்களை தேடிக்க வந்திருக்கிறாங்க, பார்த்துருப்பீர்கள். பல நாடுகள்லேருந்து வந்திருக்கு. பாரிஸ்லேருந்து வந்திருக்கிறாங்க, லண்டன்லேருந்து வந்திருக்கிறாங்க, இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறாங்க, யூரோப்பிய நாடுகள்லேருந்து வந்திருக்கிறாங்க, கனடாவிலேருந்து வந்திருக்கிறாங்க. பல நாடுகள்லேருந்து மக்கள் இங்கே வந்துட்டு இந்த சேவைகளெல்லாம் செய்கின்றோம். இதுதான் வேணும் நமக்கு. இந்த ஒற்றுமையும் ஒத்துழைப்பு இருந்தால் போதும், எந்த வெற்றியையும். ஓம் சரவண பவா. எல்லாருக்கும் கோடான கோடி நல்வாழ்த்துக்கள். பூமாது உன்னாமம் புகழ் பாடவே வாந்தேவர் வழி நின்று மலர் தூவதே தேர் மீது ஊர்கோலம் நீ போனது நான் பார்த்த திருக்காட்சியே. பூமாது உன்னாமம் புகழ் பாடவே வாந்தேவர் வழி நின்று மலர் தூவதே. சக்தி திருமகன் முத்தி குருபரன் சரவணபவனவனே பக்திக்கனவரும் சித்தம் தனிலம் கருணைகள் புரிபவனே. சக்தி திருமகன் முத்தி குருபரன் சரவணபவனவனே பக்திக்கனவரும் சித்தம் தனிலவன் கருணைகள் புரிபவனே. எட்டு திசையில் வெற்றி புகழது என்றும் நிலை பெறவே கற்றுத் தெரிபவர் பட்டுத் தெளிபவர் கந்தன் துணை பெறவே. எட்டு திசையில் வெற்றி புகழது என்றும் நிலை பெறவே கற்றுத் தெரிபவர் பட்டுத் தெளிபவர் கந்தன் துணை பெறவே. அழகு மயிலில் வருவாய், அருளை எனக்கு தருவாய், உனக்கும் எனக்கும் உறவை இணைத்து உலகம் அறிய விரைவில் உழைத்த வருவாய். மாது உன்னாம புகழ் பாடலே வாந்தேவ வழி நின்று மலர் தூவவே தேர் மீது ஊர்கோலம் நீ போனது நான் பார்த்த திருக்காட்சியே. பூமாது உன்னாம புகழ் பாடலே வாந்தேவர் வழி நின்று மலர் தூவவே.
ஒரு கனியதுவே முக்திக்கென தினம் நத்தி பறிபவர் உயிரில் இனியதுவே நித்தம் சுவையுடன் தித்தித்திடும் உன் மனம் ஒரு கனியதுவே முக்திக்கென தினம் நத்தி பறிபவர் உயிரில் இனியதுவே அண்டம் பொடிபடும் பிண்டம் துடிபடும் என்றும் இலையதுவே குன்றங்களில் எழில் மன்றங்களில் வளர் கந்தன் துணையதுவே அண்டம் பொடிபடும் பிண்டம் துணைபடும் என்றும் இலையதுவே குன்றங்களில் எழில் மன்றங்களில் வளர் கந்தன் துணையதுவே இனிய தமிழ் தலைவா ஏழு உலகின் இறைவா இனிக்கும் அடக்கும் இதயம் சுவைக்கும் உனது அருளை எனக்கும் இதம் தருவாய் பூமாது நாமம் புகழ் பாடவே வாந்தேவர் வழி நின்று மலர் தூவவே தேர் மீது ஊர் கோலம் நீ போனது நான் பார்த்த திருக்காட்சியே பூமாது உன்னாமம் புகழ் பாடவே வாந்தேவர் வழி நின்று மலர் தூவவே கார்த்திகை பெண்களின் கைகளில் தவழ்ந்த இறைவனுக்கு எங்கள் குமரனுக்கு இன்று தீபம் ஏற்றும் திருநாள்.
கார்த்திகை பெண்களின் கைகளில் தவழ்ந்த இறைவனுக்கு எங்கள் குமரனுக்கு இன்று தீபம் ஏற்றும் திருநாள். கார்த்திகை பெண்களின் கைகளில் தவழ்ந்த இறைவனுக்கு எங்கள் குமரனுக்கு இன்று தீபம் ஏற்றும் திருநாள். அந்த வடிவழகன் நல்ல இளங்குமரன் என போற்றி புகழும் திருநாள். அந்த வடிவழகன் நல்ல இளங்குமரன் என போற்றி புகழும் திருநாள். வேலனுக்கு தீபமங்களம் எங்கள் பாலனுக்கு தீபமங்களம். 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 அவருடைய ஆசை கிடைக்க பெற்றவர்கள் தான் அவர்கள் இங்கே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் உலகெங்கும் சுற்றி உலக நாடகத்திற்கு சென்று வந்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் இங்கே பார்த்தால் இந்தியாவிலிருந்து சுவாமி அவர்கள் அவர்களுக்கும் நன்றி கூறி இந்த நல்ல சந்தர்ப்பத்துக்கு உங்களுக்கு மக்கள் எல்லோருக்கும் வந்திருக்கு மிக்க மிக்க நன்றி. இந்தியாவிலிருந்து சுவாமி கூடி வந்த எங்கள் மதத்துக்கு நன்றி. மற்றும் எங்களோட உதவி செய்ய வந்திருந்த அனைவருக்கும் மிக்க 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 நன்றி கூறி சுவாமி எல்லோருக்கும் மிக்க மிக்க நன்றி.
Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Rama Rama, Rama Rama, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna சரவண பவ என்னும் நாமத்தை சொன்னால் சகலமும் சேர்ந்திடுமே. சரவண பவ என்னும் நாமத்தை சொன்னால் சகலமும் சேர்ந்திடுமே. கடலென பெருகும் கருணையை வேண்டி, கடலென பெருகும் கருணையை வேண்டி அவன் பெயர் சொல்லுமே. நாமே அனுதினம் துதிப்போமே. சரவண பவ என்னும் நாமத்தை சொன்னால் சகலமும் சேர்ந்திடுமே. ആത്മസാധനയോടെ ശരീരബലത്തോടെ കർമ്മവിജയത്തോടെ കുടുംബ സന്തോഷത്തോടെ எங்களுக்கெல்லோருக்கும் நிறைவான வாழ்க்கை தர வேண்டும் ஆண்டவா சர்வேஸ்வரா. உந்தன் பாதகமலங்களில் நமஸ்காரம் செய்கின்றேன். ஓம் நம சிவாய நம சிவாய. சாந்தி ஸ்ரீ சரணம். ஓம். நல்லா विधुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ॐ भूर्भुवः स्वः तत्सविधुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्.
दन्ति प्रचोदयात् एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् तन्नो दन्ति प्रचोदयात् तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहि तन्नो षण्मुख प्रचोदयात् तन्नो षण्मुख प्रचोदयात् ॐ भूर्भुवः स्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् ॐ भूर्भुवः स्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् ॐ भूर्भुवः स्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् ॐ भूर्भुवः स्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् ॐ भूर्भुवः स्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् ॐ भूर्भुवः स्वः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् ॐ